அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து நம்ம தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக படிக்கணும். ஏன்னா தமிழ் புத்தகத்தை வந்து படிக்கிறதுன்ற வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து பேசிக் நம்ம தாய்மொழி தமிழ் அப்படின்றனால வந்து நம்மளால வந்து எதையுமே எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மற்றது மாதிரி இல்லாமல் தமிழ் வந்து நமக்கு வந்து ஒரு தடவை படித்தாவே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஸோ அதனால் வந்து தமிழை வந்து புரிஞ்சு படிங்க. ஏன்னா இது புரிந்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழ் பூராமே நமக்கு வந்து நல்ல செய்திகளை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான். அதனால வந்து ஒரு பாடம் வந்து எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாடத்துல இருந்து நல்ல கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் அந்த பாடம் நமக்கு கொடுக்குறாங்க. பாடமும் ஒரு பாடல் கவிதை செய்யுள் அதெல்லாம் எதற்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை ஏன் நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படின்னா அதிலிருந்து நம்ம நல்ல கருத்துக்களை தெரிஞ்சு வாழ்க்கையில் அதை பின்பற்றணும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து படிக்கிறதுக்காக நம்ம வந்து பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு பாடமுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நம்ம இப்போ தேர்வுக்காக படிக்கிறோம். ஆனால் தேர்வுக்காக படிக்கிறது ஒரு முறை இருந்தாலும் இன்னொரு முறை வந்து அதிலிருந்து நம்ம என்ன நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து நம்ம 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தை தமிழ் பாடத்தை வந்து தெளிவாக படித்து அப்படியே நோட்ஸ் எழுதி அதை திருப்பி திருப்பி படிச்சோன்னா கண்டிப்பாக 95 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஏன்னா வந்து தமிழை பொறுத்தெல்லாம் சாதாரண இயல்பாகவே வந்து நமக்கு இருக்கிற அறிவை வைத்து நம்ம வந்து ஒரு 70 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஒரு நல்லா கொஞ்சம் படிக்கக்கூடிய 80 மதிப்பெண்கள். அந்த 15 மதிப்பெண்கள் தான் நம்ம புக்கை படிக்கிறோம். புக்கை படிக்காமே போய் தமிழ்ல வந்து எந்த கேள்வி கேட்டாலும் 80 மதிப்பெண்கள் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மாணவர்கள் இருப்பாங்க, போட்டி தேர்வாளர்கள் இருப்பாங்க. அந்த 15 மதிப்பெண்கள் 15 வினாக்கள் அதற்காகத்தான் நம்ம 6வதுலேருந்து 10வது வரை இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து நம்ம தெளிவாக படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னாவே நம்ம வந்து படிக்கிறது வந்து கண்டிப்பாக கரெக்டாக தெளிவாக படித்தாதான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும். ஏன்னா வந்து காலேஜில் படிக்கிற மாதிரி ஏதோ படித்தோம் போய் எழுதணும் அப்படின்லாம் இருந்தோம்னா அந்த போட்டித் தேர்வில் வந்து நம்ம வெற்றி பெற முடியாது. ஏன்னா போட்டித் தேர்வில் வந்து இந்த குரூப் 4 தேர்வில் 4 வருஷமா 5 வருடமா முயற்சி பண்ணி 1 மார்க் 2 மார்க்ல போனவட்ட கிடைக்காதவங்களா எப்படா குரூப் 4 வரும் எப்போ வைத்தாலும் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு அவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்மளும் வந்து நம்ம வந்து படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக படிக்கணும். நான் ஒரு இடம் படிச்சுட்டாவே நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சு படிச்சுட்டோம்னாவே நம்ம அடுத்தடுத்து வந்து புதுசு புதுசாக படித்து போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடம் தெளிவாக படிச்சுட்டோம்னா அதை திருப்பி படிக்க தேவையில்லாத அளவுக்கு நம்ம படிச்சிடணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து 10வது தமிழ் நம்ம நடத்தியாச்சு. இப்போ 9வது தமிழ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். 9வது தமிழ் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கிளாஸ் நம்ம வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா தமிழில் வந்து நம்ம வந்து 95 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் நம்ம வந்து தெளிவாக படிக்கணும். அதுதான் 10வது தமிழை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ 9வது தமிழ் இப்போ வந்து நம்ம நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். 9வது தமிழில் வந்து மொத்தம் 9 இயல் இருக்கு. அந்த 9 இயலுமே ஏன்னா இயல் ஒவ்வொரு இயலை வந்து நம்ம வந்து எப்படி பாடம் வைப்பு முறை இயலை வந்து எப்படி வந்து பாடம் அதில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உரைநடை, ஒரு உரைநடைக்கு அடுத்து வந்து 2 செய்யுள், அடுத்து வந்து ஒரு துணைப்பாடம், அடுத்து வந்து இலக்கணம் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு இயல்லையும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 9 இயல்லையும் வந்து நம்ம வந்து 9 உரைநடை, உரைநடைன்னா நமக்கு தெரியும். அதாவது வந்து வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பாடல் வடிவில் இல்லாமல் கவிதை வடிவில் இல்லாமல் அப்படியே நீண்ட சொற்றொடரா எழுதி ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை வந்து சொல்லணும். நேற்று நமக்கு முதல் பாடத்துல வந்து திராவிட மொழிகள், திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு முதல் திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் அப்படின்றதுல வந்து தமிழோட முக்கியத்துவம் ஃபுல்லா நேற்று நம்ம இந்த திராவிட மொழி குடும்பத்துல தமிழின் சிறப்புகள். ஏன்னா தமிழ் வந்து தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது. ஏன்னா பிற மொழி கலப்பு இல்லாம இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப தமிழ் மொழி இல்லாட்டி தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள்லாம் இயங்காதான். ஏன்னா அதிகபட்சம் தமிழ்ல இருந்தா தமிழ் மொழிகள் அந்த தமிழ் மொழியில இருந்தா நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம தமிழ் வந்து எந்த மொழி வார்த்தைகளையும் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு வடமொழி தமிழ் சொற்களோட கலந்தது, தமிழ் சொற்களோட வடமொழி சொற்கள் கலந்து தமிழும் வடமொழியும் சேர்ந்து எழுதுனாங்க. அதுதான் மணிப்பிரவாள நடை அப்படின்னு ஒரு நடை அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியத்துல வந்து
தமிழையும் வடமொழியையும் சேர்ந்து அந்த இதை எழுதக்கூடிய அந்த நடைக்கு மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதெல்லாம் நல்லா ஒரு நாளைக்கு தெளிவா சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து 9வது புத்தகத்துல 9ஆம் வகுப்பு புத்தகத்துல தமிழ்ல வந்து 9 இயல்களை வந்து நேற்று வந்து நம்ம வந்து உரைநடையும் 2 செயல் நடத்தியாச்சு. ஆனா வந்து இலக்கணம் நேற்று நடத்தல. இன்னைக்கு அப்படியே அதுல இருந்து ஆரம்பிப்போம். 9ஆம் வகுப்பு முதல் இயல்ல இலக்கணம் முதல் பாடம். இலக்கணத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கணம் முதல் பாடத்துல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இலக்கணத்துல வந்து முதல் பாடத்துல வந்து முதல் இயல்ல பாடம் இல்ல முதல் இயல்ல வந்து நமக்கு வந்து தொடர் இலக்கணம் அப்படின்ற ஒரு வார்த்தை. தொடர் இலக்கணம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன அப்படின்றது இப்ப வந்து சொல்லிட்டு தொடர். இப்ப தொடர் எட்டுவடு வந்தான். ஒரு தொடர் இலக்கணத்துல வந்து எதை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றத வந்து வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு தொடர் அப்படின்றது வந்து எட்டுவடு வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எதுனா எட்டுவடு பெயர் சொல். இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய்னா பெயர் சொல். பெயர் சொல். அந்த செயல் செய்யறவங்க தான் எழுவாய். யாரு ஒரு செயலை செய்யறாங்களோ, இப்ப இங்க வந்து எட்வேர்டு வந்தான். அந்த எட்வேர்டு அப்படின்றது ஒரு பெயர் சொல். பெயரை குறித்தால் பெயர் சொல். அது வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 2வது ஒரு சென்டென்ஸ், 2வது தொடர் வாக்கியம். கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினை சொல்னா பூத்ததுன்றது வினை சொல். வினை. கனகாம்பரம் பெயர் சொல், ஆனா பூத்ததுன்றது வினை சொல். இந்த சொற்றொடரில் வினை சொல் என்பது பூத்தது. இந்த வினை சொல்லே பயனிலை ஆகும். பாருங்க, வினை சொல். எழுவாய் பயனிலைனா நமக்கு என்னன்னு தெரியணும். எழுவாய்னா பெயர் சொல், பயனிலைனா வினை சொல். வினை சொல் தான் பயனிலை. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். பாருங்க, ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை. அடுத்து 3வது, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்ல எழுவாய். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினால். மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது? பாருங்க, அதுல மீனா ஒரு பெயர் சொல், கனகாம்பரம் ஒரு பெயர் சொல், சூடினால் வினைச்சொல். இப்ப மீனா பெயர் சொல்றாங்க, சூடினால் பயனிலை. அது மீனா எழுவாய், சூடினால் பயனிலை. அந்த கனகாம்பரம்ன்றது இன்னொரு பெயர் சொல்லுனா அதுதான் வந்து செய்யப்படு பொருள். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். எழுவாய் பயனிலை. ஒரு சொற்றொடர்ல வந்து நமக்கு 3 எழுவாய் பயனிலை. முதல் எழுவாய், அடுத்து வந்து கடைசியா இருக்குது நமக்கு வந்து பயனிலை. அடுமை வந்து செய்யப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் என செய்யப்படு பொருள் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெளிவா சொல்றாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ்ல ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். கண்டிப்பா ஒரு சொற்றொடர்ல எது 2 பெயர் சொல்லா இருக்குன்னா எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லா இருக்கும். எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லா இருக்கும். பயனிலை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பயனிலை வந்து வினை சொல்லாகும். வினை சொல்னா வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு தொடர்ல செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். அப்படி செய்யப்படு பொருள் இருந்தா அந்த தொடர் வந்து விளக்கமாக இருக்கும். படித்தாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. படித்தாய்னா ஒரு வினைனாவே பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. படித்தாய்ன்றது வந்து யாரு படிச்சது? நீ படித்தாய்ன்றது வந்து நீ படித்தாய்ன்னு நீ படித்தாய்ன்னு தான் வரும். அப்படிங்கும்போது அந்த படித்தாய் அப்படின்றதுல நீ அப்படின்றது வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். தோன்றா எழுவாய். படித்தாய்ன்றதுல வந்து என்ன வந்திருக்கு? தோன்றா எழுவாய். ஏன்னா அதுல வந்து யாருன்னு வெளிப்படையா வராதனால அது தோன்றாத எழுவாய் என்று கூறுகிறோம். நான் வந்தேன் இந்த தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. வந்தேன் அது வந்து வினைமுற்று, தொடர் வினைமுற்று பயனிலையாக வந்ததால் இது வினை பயனிலை. வினைமுற்று பயனிலை வந்தால் அது வினை பயனிலை.
சொன்னவள் கலா அப்படின்னு ஒரு வார்த்தை சொற்றொடர். சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. கலா என்னும் பெயர் சொல் கலா, சொன்னவள் கலா அப்படின்றது பாருங்க, ரெண்டை மாத்தி கொடுத்த. கலா சொன்னவள் அப்படின்னு வராது, சொன்னவள் கலா. கலான்றது நமக்கு முன்னாடி எழுவாயா வரணும், ஆனா இங்க பயனிலையா வந்திருக்கு. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையா வந்துடும். இது பெயர் பயனிலை. பெயர்ல பயனிலை வந்தனால பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார் அப்படின்னு இங்கு யார் என்னும் வினைச்சொல், இங்கு யார் என்னும் வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை. இங்கு யார் என்னும் கடைசியா விளையாடுபவன் யார் என்பது பயனிலையாக வந்தனால் இது வினா பயனிலை. பாரு, பெயர் பயனிலை ஃபர்ஸ்ட், வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. இந்த மாதிரி சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும். அதாவது நமக்கு எப்படி எழுவாய் வரணும், எப்படி பயனிலை வரணும், எப்படி செய்யப்படும் பொருள் வரணும்னா ஃபர்ஸ்ட் எழுவாய் வரணும், அடுத்து ரெண்டாவது செய்யப்படும் பொருள் வரணும், கடைசியா பயனிலை வரணும். இந்த இதுலதான் வரணும். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லையா? பாருங்க, வர வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. இப்படித்தான் வரணுன்ற கட்டுப்பாடு தொடருக்கு கிடையாதா? கூட இருக்கும்னு பார்த்தாலும் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படின்றது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது கட்டுப்பாடு இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகள் இதுவும் ஒன்று. எடுத்துக்காட்டு, நான் பாடத்தை படித்தேன். நான் எழுவாய், பாடத்தை செய்யப்படும் பொருள், படித்தேன் பயனிலை. பாடத்தை நான் படித்தேன், நான் பாடத்தை படித்தேன். அடுத்து பாடத்தை நான் படித்தேன், பாடத்தை நான் படித்தேன். இதுல அதுல என்ன சொல்றாங்க, பாடம்ன்றது பாடத்தை எதை செய்யறோம் செய்யப்படும் பொருள், என்ன செய்யறோம் செய்யப்படும். எழுவாய் நான் படித்தேன், என்ன வினை பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை. இப்படி கூட இங்க பாருங்க, 3 சென்டென்ஸ 3 இல்ல 4 மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நான் பாடத்தை படித்தேன், அடுத்து பாடத்தை நான் படித்தேன், படித்தேன் நான் பாடத்தை, நான் படித்தேன் பாடத்தை, பாடத்தை படித்தேன் நான். எப்படி வேணா மாத்தி மாத்தி எழுதலாம். தமிழை பொறுத்தவரை எப்படி மாத்தி எழுதினாலும் அது நமக்கு பொருள் வந்தா சரி. தமிழை பொறுத்தவரை ஒரு சொற்றொடர்ல பாடத்தை படித்தேன் நான், எப்படியோ நம்ம எழுதி அதுல இப்படித்தான் எழுதணும்னு ஒரு கட்டுப்பாடு இல்லை. எழுவாய் பயனிலை செய்யப்படும் எப்படி வேணா வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. நல்ல நூல் ஒன்று படித்தேன். அடுத்து பாருங்க, நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயா வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வரி. நல்ல இது பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு பெயர் அடை. நல்ல நூல், நூல்ன்றது ஒரு பெயர் சொல், அதுக்கு ஒரு அடைமொழி நல்லன்னு வந்ததுனால நல்ல. இந்த ஃபேன் ஃபாஸ்டா என்ன போட்டுங்க உங்களுக்கு எடுத்துச்சுன்னா, யூ மேக் இட் ஃபார் யூ. இந்த சவுண்ட் வரக்கூடாது பாடம் நடத்தும் போது படிக்குமா, அதுக்காக தான் நான் குறைச்சி வச்சுருவேன். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள்னா யூ மேக் இட். இல்லாட்டி ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுங்க இஃப் யூ நீட்னா. ஓகேவா? நமக்கு ஐ எம் நாட் ஓகே நீட் எனி திங். பிகாஸ் எல்லாமே இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருந்தால் வாழ்க்கை இயல்பாக இருக்கும். எதையுமே செயற்கையாகவே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுல அப்போ இல்லை. எப்பயுமே படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் இஸ் நாட் நீட். படிக்கிறவங்களுக்கு அந்த இது மட்டும்தான், கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான். ஏன்னா அந்த காலத்தில் லைட்டே இல்லாமல் படித்தோம் இரவு நேரத்தில். இப்போ லைட் இருக்கு, அழும்போது இயற்கை. சரி, ஓகே. நல்ல நூல் ஒன்று படித்து இதில் நல்ல அப்படின்றது பெயரடை அப்படின்றாங்க. அடுத்து மயில் நன் மெல்ல வந்தான். மயில் நன் மெல்ல வந்தான். இந்த மெல்ல அப்படின்ற வார்த்தை வினையடை, பெயரடை. பெயரடை நல்ல நூல் பெயரடை. மெல்ல அப்படின்றது வினையடை அப்படின்னா தொடர் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினைப்பயனிலை கிடையாதுனால் வினையடை. அடுத்து வினை வகைகள். இப்ப வினை தொடர் இலக்கணத்துல நமக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் 3 கூட மீனிங் நமக்கு தெளிவா தெரியும். எழுவாய்னா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்ன, பயனிலைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இப்படித்தான் இருக்கணும் வரைமுறை இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டாங்க. அடுத்து பெயரடை அப்படின்னா நல்ல நூல் அப்படின்ட்டாங்க. வினையடை அப்படின்னா அந்த வினைக்கு அடையா வரதுனால வினையடைன்ட்டாங்க.
இப்ப தன்வினை பிறவினை, வினை வந்து தான் செஞ்சா தன்வினை, பிறர் செஞ்சாங்கன்னா பிறவினை. இதுதான் கான்செப்ட். தன்வினை, தன்வினைனா பாருங்களேன், கற்றான் தன்வினை, கற்பித்தான் பிறவினை, கற்றான் கற்பித்தான், செய்தான் அதுக்கு பிறவினை வந்து செய்வித்தான், ஓடினான் ஓட்டினான், படித்தான் படிப்பித்தான் படித்தான். இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கும். கண்டிப்பா பிறவினை வாக்கியமா வர்றது வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். எதுவுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் தான். அதனால ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 4 ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் எது நம்ம சூஸ் பண்ணா போதும். தன்வினை கற்றான், பிறவினை கற்பித்தான், செய்தான் செய்வித்தான், வந்தான் வருவித்தான், ஓடினான் ஓட்டிவித்தான், பாடினான் பாட்டுவித்தான், விளையாடினான் விளையாட்டிவித்தான். ஓகேவா? இந்த மாதிரி பிறரை செய்ய வைக்கிறதா பிறவினை, தான் செய்த தன்வினை. இது பாருங்க, மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். உருட்டினான் உருட்ட வைத்தான். இதான் இப்போ வந்து ஒரு பந்து உருண்டது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. இதைத்தான் வந்து எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை. அதே மாதிரி எழுவாய் ஒரு வினையை செய்தால் செய்ய வைத்தான். இங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம்ன்றதை வந்து நம்ம முன்னாடியே சொல்றேன். கற்றான் கற்பித்தான், செய்யறது செய்ய வைக்கிறது. எழுவாய் வந்து செய்யறது வந்து தன்வினை, செய்ய வைக்கிறது வந்து பிறவினை. இப்ப பாருங்க, திருந்தினான், அவன் திருந்தினா, அதுக்கு பிறவினை என்ன வரும்? திருத்தினான், அவன் திருந்தினான், பிறவினை என்ன வரும்? திருத்தினான். படித்தான் படிப்புவித்தான். இதான் வந்து நமக்கு வந்து தன்வினை பிறவினை. அதே மாதிரி செய்வினை செய்யப்பாட்டினை. ஒரு காலத்துல வந்து இந்த வாக்கிய தொடர்ல வந்து தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை, இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றது வந்து ஒரு காலத்துல ஒரு 2 கேள்வியாவது இருக்கும். செய்வினை, அதுக்கு வந்து நம்ம விளக்கம் சொல்லுவோம். இதுல வந்து கொடுத்திருக்காங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது வந்து செய்வினை, அவர் செய்வினை. செய்யப்பாட்டு வினை அப்படின்னா செய்யப்பாட்டு, செய்யப்படு பொருள் செய்யப்பாட்டு வினை அப்படின்னா அப்படியே வந்து எது செய்யப்படு பொருள்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார். அந்த சிலப்பதிகாரம் செய்யப்படு பொருள் தூக்கி முன்னாடி போடணும். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. சிலப்பதிகாரம் எது முன்னாடியே தூக்கி இப்ப இதை அப்படியே மாற்றி திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்படியே மாற்றி திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஆள் கரிகாலனால், இளங்கோவடிகளால், திருவள்ளுவரால். இந்த செய்வினை செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை கொடுத்து செய்வினை கேட்பாங்க. இப்ப சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருவாங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. இளங்கோவடிகளால், இளங்கோவடிகள் தூக்கி முன்னாடி போடணும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இயற்றப்பட்டது இயற்றினார். பரிசு கொடுத்தார். ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார். ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார். பரிசு ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது. கொடுத்தார் கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றது வந்து நமக்கு தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாடு உடன்பாடு வினை, எதிர்மறை வினை, செய்தி, உணர்ச்சி, வினா, கட்டளை, பெயர் பயனிலை. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த தொடர்ல வந்து என்னென்ன தொடர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தன்வினை பிறவினை, செய்தான் செய்வித்தான், வந்தான் வருவித்தான், படித்தான் படிப்புத்தான், கற்றான் கற்பித்தான், தன்வினை பிறவினை முடிஞ்சு. செய்வினை செய்யப்பாட்டு வினை. செய்வினை தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவான்? இப்ப இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். என்ன வரும்? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. இது செய்யப்பாட்டு வினை. உடன்படு எதிர்மறை, உடன்படுதல். இப்ப பாருங்க, அதுக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்தான், வந்தான்றது தன்வினை. வருவித்தான் பிறவினை. கவிதா உரை படித்தால் செய்வினை.
உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கவிதா, உரை படித்தால் உரை கவிதாவால் படிக்கிறது செயற்பாட்டு. குமரன் மலையில் நனைந்தான். குமரன் மலையில், இது உடன்பாடு. அந்த நனையவில்லை எதிர்மறை, உடன்பாடு எதிர்மறை. நனைந்தான் நனையவில்லை, செய்தான் செய்யவில்லை, எதிர்மறை செய்தான் செய்யவில்லை, வந்தான் வரவில்லை, படித்தான் படிக்கவில்லை, உடன்பாடு எதிர்மறை. செய்யறத அப்படியே உடன்பாடுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து குமரன் மலையில் நனைந்தான், அது வந்து உடன்பாடு. நனையவில்லை அப்படின்றது எதிர்மறை. சாதாரண செய்தி வாக்கியம், எல்லாமே செய்தி வாக்கியம். அதுல வந்து என் அண்ணன் நாளை வருவான், என் அண்ணன் நாளை வருவான், இது செய்தி. இதே வந்து உணர்ச்சிக்கு வந்து எவ்வளவு உயரமான மரம், எவ்வளவுன்ற வார்த்தை வந்தாவே உணர்ச்சி தான். எவ்வளவு அழகானது, தஞ்சை பெரிய கோயில் எவ்வளவு உயரமானது. ஓகே, அந்த வார்த்தைகளை வந்து எப்படி செய்தியை வந்து உணர்ச்சியா மாற்றணும், உணர்ச்சி வாக்கியம். ஓகே, இப்ப செய்தினா பாருங்களேன், தஞ்சை பெரிய கோயில் மிகவும் அழகாக உள்ளது அப்படின்னு செய்தி. தஞ்சை பெரிய கோயில் மிகவும் அழகாக உள்ளது, மிகவும் அதை வந்து உணர்ச்சியா மாத்தினா தஞ்சை பெரிய கோயில் எவ்வளவு அழகாக உள்ளது, எவ்வளவு அழகாக உள்ளது அப்படி சொல்லலாம். எவ்வளவுனா வந்து உணர்ச்சி, செய்தியை வந்து உணர்ச்சினா எவ்வளவு அப்படின்றது வந்து எவ்வளவு உயரமான மனம். வினான்றது நமக்கு தெரியும். ஓகே, அங்கே பேசிக்கொண்டிருப்பது யார், உள்ளே பேசிக்கொண்டிருப்பது யார் அப்படின்றது வந்து நம்ம வினாவா நமக்கு தெரியும். வினான்றது வந்தா பின்னாடி முடியுது. கட்டளை, நன்றாக படி, பூக்களை பறிக்காதீர், காலையில் எழுந்ததும் படி, மாலையில் விளையாடு, உடற்பயிற்சி செய். நமக்கு ஆர்டர் போடுறது கட்டளை. கட்டளை வாக்கியம்னா நம்மளை வந்து செய்ய சொல்றதா கட்டளை வாக்கியம். அடுத்து இது நாற்காலி, நாற்காலி பெயர் பயனிலை. இது நாற்காலி, நாற்காலி பெயர் பயனிலை. அவன் மாணவன். அதே மாதிரி பகுப்பத உறுப்பிலக்கணம். இப்போ வந்து இன்னும் இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டுவினை, உடன்பாடு, எதிர்மறை, செய்தி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம், அதுக்கடுத்து வந்து பெயர் பயனிலை. இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து, ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு தன்வினை கொடுத்துட்டு பிறவினையா மாத்துங்க, பிறவினை கொடுத்து தன்வினையா மாத்துங்க. பூங்கோதை பொம்மை செய்வித்தாள் அப்படின்னு கொடுக்குறாங்க. பூங்கோதை பொம்மை செய்வித்தாள், இதை வந்து நமக்கு வந்து தன்வினையா மாற்ற சொல்றாங்க. செய்வித்தாள்ன்றது பிறவினை, பூங்கோதை பொம்மை செய்வித்தாள். தன்வினையா மாத்தனா பூங்கோதை பொம்மை செய்தாள், செய்தால் செய்வித்தாள். இந்த வார்த்தைகள் மட்டும் நமக்கு தெரியும். கற்றான் கற்பித்தான், செய்தான் செய்வித்தான், படித்தான் படிப்புவித்தான், ஓடினான் ஓட்டினான், ஆடினான் ஆட்டிவித்தான். இதால் தன்வினை பிறவினை, உடன்பாடு எதிர்மறை, செய்வினை செயற்பாட்டுவினை, செய்தி உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம தெளிவாக சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து இந்த பாடத்தில் வந்து போதும். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் 6. கண்டிப்பா பகுப்பத உறுப்பிலக்கணம் ஒரு சொல்ல வந்து பிரிச்சு, ஒரு சொல்ல பிரிச்சு அதில் பகுதி எது, விகுதி எது, இடைநிலை எது, சந்தி எது, சாரி எது, விகாரம் எது சொல்லணும். பகுப்பத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6. கண்டிப்பா மொதல் வந்து பகுதி, லாஸ்ட் வந்து விகுதி. ஒரு சொல்ல பிரிக்கிறோன்னு வச்சுங்களேன், வாழ்க, வாழ்க பிரிச்சா ரெண்டாவதா பிரியும். வால் பிளஸ் கா, வாழ்க எப்படி பிரிக்கணும், வால் பிளஸ் கா. ரெண்டா பிரிச்சா பகுதி விகுதி தான். வால்னா பகுதி, கானா விகுதி. அந்த விகுதியில வந்து என்னென்ன விகுதி இருக்குன்னு தெரியணும். விகுதியில வந்து இன்னுல முடிஞ்சா ஆண்பால் வினைமுற்று விகுதி, வந்தான், வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி, வந்தனர் பலர்பால் வினைமுற்று விகுதி. கடைசியில ஆவுல முடிஞ்சா பேரச்ச விகுதி, ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினைச்ச விகுதி, காவுல முடிஞ்சா வியங்கல் வினைமுற்று விகுதி. வாழ்க இலக்கண குறிப்பு கேட்பாங்க. வாழ் கடைசியில காவல முடிஞ்சாவே வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வருக, வெல்க, வீழ்க, ஒளிக, நல்க, கடைசியில காவல முடிஞ்சாவே இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. கா இய இயர் 3ல வந்து முடிந்தால் அதற்கு இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. இப்ப பகுப்பத உறுப்பு இலக்கணம் மொத்தம் 6. ஃபர்ஸ்ட் பகுதி, கடைசி விகுதி. பகுதிக்கு அடுத்து சந்தி தான் வரும். ரெண்டாவது வர்றது சந்தி. ஒரு சொல்ல பிரிச்சனா பகுதிக்கு அடுத்து சந்தி.
சந்திக்கு அடுத்து விகாரம், அடுத்து இடைநிலை, விகுதிக்கு முன்னாடி இடைநிலை வரும். விகுதிக்கு முன்னாடி இடைநிலை, இடைநிலை 3 விகுதிக்கு இப்ப சொன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி, ஆ வந்தா பேரச்சு விகுதி, ஊ அல்லது ஈ வந்தா வினையச்ச விகுதி, கா வந்தா வியங்கல் விகுதி. இவ்வளவுதான் வியங்கல் விகுதி சொல்லி. அதே மாதிரி இடைநிலை, 3 இடைநிலை இருக்கு. இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை. ஒரு இது முடிஞ்சு போனதுன்னா இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை வருகிறான், செல்கிறான். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தையில வந்து அது எந்த காலத்தை குறிக்கும் நமக்கு தெரியும். வருகிறான், வந்தான், வருவான். 3 வருகிறான், வந்தான், வருவான். வருகிறான்னா நிகழ்காலம், வந்தான் அப்படின்னா இறந்த காலம், வருவான் அப்படின்னா எதிர்காலம். இதுதான் வந்து வருகிறான், வருகின்றான். இதான் வந்து நிகழ்காலத்துக்கு வரும். இப்ப இடைநிலை தான் நம்ம படிக்கிறோம். இடைநிலைக்கு வந்து நிகழ்காலத்து கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு சொல்லி நிகழ்கால இடைநிலை. ஆனா நிகழ்கால இடைநிலை அதிகபட்சம் நம்ம கேட்க மாட்டாங்க. இத்து, இட்டு, இரு, இன்னு. இத்து வந்தான், செய்தான், முடிஞ்சு போச்சு. இட்டு கண்டான், இரு சென்றான். இத்து, இட்டு, இரு, இன்னு போனான், வாங்கினான். போனான் அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு. 4 எழுத்து வந்து இறந்த கால இடைநிலை. ஏன்னா நம்ம வந்து பகுப்பது குறிப்பாக மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, பகுப்பது உறுப்பிலக்கணம். ஒரு சொல்ல வந்து பிரிச்சு அதுல எது பகுதி, எது விகுதி, எது சந்தி, எது சாரியை, எது விகாரம் அப்படின்னு நமக்கு 10th வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இங்க வந்து அந்த சொல்லுல வந்து எது பகுதின்னு கேட்டா நமக்கு தெரியணும். ஒரு சொல்லு இப்ப வந்தான், அதுல பகுதி எதுன்னு கேட்கலாம், அல்ல வந்தான் அல்ல இடைநிலை எதுன்னு கேட்கலாம், அல்லது விகுதி எதுன்னு கேட்கலாம். ஆனா ஒரு சொல்ல வந்து நம்ம பிரிச்சு எழுத தெரியணும். பகுதி என்ன, இடைநிலை என்ன, சந்தி என்ன, விகுதி எல்லாமே. அதே இப்ப பகுதினா ஒரு சொல்ல பிரிக்கிற முதல் வார்த்தை. அது வந்து பகுதி வந்து கட்டளை வாக்கியமாக வரும். இப்ப சென்றான், செல், வந்தான், வா, படித்தான், படி, நடித்தான், நடி, ஓடினான், ஓடு, செய்தான், செய், செய்தான், செய். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் பகுதி, பகுதிக்கு அடுத்து வர்றது கண்டிப்பா சந்திதே வரும். சந்திக்கு அடுத்து விகாரம் வரும். கடைசி வர்றது விகுதி, விகுதிக்கு முன்னாடி இடைநிலை. விகாரம் அதாவது சாரியை அதிகபட்சம் வராது. சாரியை எதுக்கு, அன்னு, அன்னு உடன்படை மெய் ஈ சாரியை. அன்னு வர்றது கூட வந்தனன், செய்தனன், படித்தனன், அதுலதான் அன்னு வரும் பிரிக்கும் போது. படித்தனன் பிரிப்போம். படி, இத்து, அடுத்து ஒரு இத்து, அன் கூட்டல் அன். படித்தனன், படி, அடுத்து ஒரு இத்து வரும். இத்து அப்படி பிரிச்சுட்டோம். அடுத்து தனன் இருக்கும். அந்த தனன்லையும் இத்த பிரிச்சிடும். பிரிச்சுட்டு இத்த மட்டும் பிரிச்சுட்டா அன் இருக்கும். அன் பிளஸ் அன். படி, இத்து, இத்து, அன்னு, அன்னு 5 வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் படி பகுதி, இத்து சந்தி. அடுத்து சந்திக்கு அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள வர்றதா வந்து விகாரம் வரும். பிராக்கெட்டுக்குள்ள வரல அப்படின்னாவே விகாரம் வராது. அடுத்து இடைநிலை, இத்து இறந்த இடைநிலை, அன்னு சாரியை, கடைசி என்ன, படித்தனன், செய்தனன், விகுதி. இப்ப பாருங்க, பகுதி, பகுதி 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுல வந்து நமக்கு வந்து பகுதி சொல்லின் முதலில் நிற்கும். சொல்லில் முதலில் நிற்கும். பகாபதமாக அமையும். அதை வந்து பிரிக்க வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். விகுதி சொல்லின் கடைசியா. ஆனா அந்த விகுதி வந்து திணை, பால், எண், இடம் காட்டும். பாருங்க, திணை ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை, அக்ரிணை. திணை, திணைனா உயர்திணை, உயிருள்ள பொருட்கள் பூரா உயர்திணை, உயிரில்லாத பொருட்கள் பூரா அக்ரிணை. அதாவது உயிருள்ள பொருட்கள்லயும் அக்ரிணை. இப்ப உயிருள்ள பொருட்கள் அப்படின்னா வந்து மனிதர்கள், கடவுள், தெய்வம், இவங்கெல்லாம் வந்து உயர்திணை. ஆடு, மாடு, உயரற்ற பொருட்கள் வந்து அக்ரிணை. இதான் 2 திணைகள், உயர் திணை, அக்ரிணை. திணை. பால், ஐம்பால்,
ஓகே, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எண்ணு. அந்த எண்ணு அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த எண்ணிக்கைக்குரிய இடம், தன்மை முன்னிலை படர்க்கை. இடம் 3 வகைப்படும். 10ஆவதுல படித்தோம். தன்மை, தன்னை குறிக்க தன்மை. 2வது உங்களை குறிக்க முன்னிலை படர்க்கை. இதெல்லாம் காட்டுமா விகுதி. அடுத்து இடையினா பகுதிக்கு விகுதிக்கு இடையில 2 காலம் காட்டும். சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளை இணைக்கும். சாரியை, சாரியை வந்து பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். அதாவது எதுக்கு சாரியை வரும் அப்படின்னா இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில தான் வரும் சாரியை. சாரியை எதுக்குள்ள வரும்? கடைசி விகுதிக்கு இடைநிலைக்கு இடையில தான் சாரியை வரும். இடைநிலை ஃபர்ஸ்ட் பகுதி வரும், முதல் பகுதி, 2வது கண்டிப்பா சந்திட்டே வரும், 3வது விகாரம் வரும், 4வது இடைநிலை வரும். இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில சாரியை வரும். ஓகே, இதெல்லாம் ஒரு நாளைக்கு எழுதி படிச்சலாம். விகாரம் தனி உறுப்பு கிடையாது. மேற்கண்ட இவ்வளவுதான் இந்த பாடத்துல வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தன்மை ஒருமை வினைமுற்றுகுதி, தன்மை பன்மை வினைமுற்றுகுதி, முன்னிலை ஒருமை வினைமுற்றுகுதி, முன்னிலை பன்மை வினைமுற்றுகுதி, பெயரச்ச விகுதி வினையச்ச விகுதி, வியங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் விகுதி. அருமையா கொடுத்துருக்காங்க. ஆண்பால் வினைமுற்றுகுதினா படித்தான் செய்தான், ஆண்பால் வினைமுற்று. படித்தால் செய்தால் பெண்பால் வினைவிடம். அதே மாதிரி பலர்பால் படித்தார், ஆணையும் குறிக்கலாம் பெண்ணையும் குறிக்கலாம். படித்தான் ஆண், படித்தால் பெண். படித்தார் ஆணையும் குறிக்கலாம் பெண்ணையும் குறிக்கலாம். ஆனால் பலர்பால் வினைமுற்றுகுதி. படித்தது தூணு வந்தா ஒருமை, தூ வந்தா படித்த. மாடு மேய்ந்தது மாடுகள் மேய்ந்தன, ஒருமையில சொன்னா. இப்ப மாடுன்னு சொன்னா மேய்ந்ததுன்னு தான் சொல்லணும், மாடுகள்னா மேய்ந்தனன்னு சொல்லணும். ஒரு மாடு மேய்ந்தது, ஒருமைனா தூவுல முடியணும், பன்மையிலாம் நாள முடியணும். மாடுகள் மேய்ந்தன. ஓகே, வந்தார் வந்தார்கள், அறிஞர் வந்தார், அறிஞர்கள் வந்தனர் அல்ல வந்தார்கள். ஒருமை பன்மை. அதில் தூ வந்தா பாருங்க, தூ வந்தா ஒன்றன்பால், நா வந்தா பலவின்பால். மாடுகள் மேய்ந்தன, மாடு மேய்ந்தது, தூ வந்தா ஒன்றன்பால், மேய்ந்தன, நான் வந்தா பலவின்பால். சிரிக்கிறேன் ஒருமை தன்மை, சிரிக்கிறேன் தன்மை ஒருமை வினைமுற்று. சிரித்தோம், சிரித்தோம் தன்மை பன்மை, சிரிக்கிறேன் சிரித்தோம், சிரிக்கிறேன்னா தன்மை ஒருமை வினைமுற்றுகுதி. சிரித்தோம் தன்மை பன்மை வினைமுற்றுகுதி. அதே மாதிரி செய்தாய், சிரிக்கிறேன் செய்தாய், முன்னிலை, முன்னிலை தன்மை மாதிரி முன்னிலை ஒருமை. செய் பாரீர், பாரீர் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்றுகுதி. ஆவு உம்மு வந்தா பெயரச்ச விகுதி, ஊவு ஈ வந்தா வினையச்ச விகுதி, கா வந்தா கல் வந்தா தொழிற்பெயர் விகுதி. ஸோ இந்த பாடத்துல வந்து நம்ம வந்து ஓரளவு வந்து என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சொன்னோம். இப்போ வந்து நமக்கு வந்து 5 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 வினாக்கள்ல வந்து முதல் வினா வந்து நாவாய், மரம், துறை. இதுல வந்து குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுத்து எழுது. அதுல வந்து குழுவில் அப்படின்னா குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுத்து எழுது. நாவாய் வங்கம், மரம் மானு, துறை தாலிசை, தன்வினை பிறவினை. பாருங்க, நாவாய்னா அதுக்கு வந்து குழுவில் வர்றது வந்து வங்கம்னு வரணும், மரம்னா மானுன்னு வரணும், துறைனா தாலிசை, தாலிசை துறை விருத்தம். இதெல்லாம் பாவினம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். பாவோட இனங்கள், பா 4 வகைப்படும். வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா. அதோட இனங்கள் சொன்னா துறை தாலிசை விருத்தம், துறை தாலிசை, துறையோட தாலிசை விருத்தம், தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சரு. தமிழ் விடுத்தூது எந்த இலக்கிய வகையை சேர்ந்து? தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம், தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம். அதே மாதிரி விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமாக விடை வரிசையை குறிப்பிடு. 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், மணப்பு 8. இதெல்லாம் நல்ல முக்கியமான கேள்வி. இனம் வந்து 3 படிச்சோம், 3 இனம். வண்ணம் வந்து 100, குணம் வந்து 10, மணப்பு வந்து 8, மணப்பு வந்து 8. அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே.
இவ்வடிகள் பயன். நயம்னா எதுகை நயம், மோனை நயம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. எதுகை நயம், மோனை நயம். எதுகையிலே இங்க பாருங்க, அதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன எதுகை இருக்கு? சீர் எதுகை, அடிகெதுகை, இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, இணை எதுகை. இதே மாதிரி ஓகே. மோனையில ஓகே, ஃபர்ஸ்ட் சீர் மோனை, அடிமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, பொழிப்பு மோனை, முற்று மோனை. இதுல எல்லாம் நம்ம கேள்விகள் கண்டிப்பா 2 கேள்வி கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அதுல என்ன எதுகை பயின்று வந்துள்ளது, சீர் எதுகையா அடி எதுகையா. அந்த சீர்ல வந்து முதல் சீர், 2வது சீர். சீர்னா வார்த்தை. முதல் சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். அதுல 1வது 3வது வந்தா அதுக்கு என்ன எதுகை? என்ன எதுகைனா 2ஆம் எழுத்து ஒத்து வருவது. மோனைனா முதல் எழுத்து. மூ மோ, மூ மோ. மோனைனா எந்த எழுத்து ஒத்தோணும்? முதல் எழுத்து ஒத்தோணும். அதாவது அடி மட்டும்தான் இங்க கொடுத்துருப்பாங்க, அதிகபட்சம் இருக்கு. மேல அடினா வந்து ஒரு வாக்கியம், முதல் அடி 2வது அடி. முதல் அடி 2வது அடியில முதல் வார்த்தையை பார்க்கணும். அதை பார்த்துட்டு முதல் எழுத்து வந்தா அடி எதுகைன்னு சொல்லணும். அடினா மேல இருக்க முதல் வரைக்கும் 2வது வரைக்கும், முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் முதல் எழுத்து ஒத்து வந்தா மோனை, 2வது எழுத்து வந்து வந்தா எதுகை. அது அடி எதுகை, அடிமோனை. அது சீர் எதுகை, சீர்மோனைனா ஒரு வாக்கியத்துல 4 சீர் இருக்கும். இப்ப திருக்குறள் தான் 4 சீர். 4 சீர்ல அந்த சீர்ல வந்து முதல் எழுத்து ஒத்து வரணும். 4 வார்த்தையுமே முதல் எழுத்துல. இப்ப துப்பா இருக்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பா இருக்கு. இல்ல தூத்து வந்திருக்கா, இல்ல தூ முதல் எழுத்து வந்தா மோனை. ஓகே, சீர்மோனை, சீர் எதுகை. அப்படியே அடி எதுகை, அடிமோனை. அப்புறம் வந்து இன்னும் தமிழ் இலக்கணம் நடத்தும் போது இந்த ஒருவு மோனைனா என்ன, பொழிப்பு மோனைனா என்ன, ஓகே, கூளை மோனைனா என்ன, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை, அதெல்லாம் ஒரு தடவை சொல்லுவோம். இப்போதைக்கு இருக்கிறது மட்டும் சொல்லுவோம். இதுல வந்து பாருங்க 2மே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு எதுகை மோனை மாதிரி இயைபுனா என்ன? இயைபு அப்படின்னா கடைசி வார்த்தை. கடைசி வார்த்தை ஒரே இதாக முடியணும், ஒரே எழுத்தோட முடியணும், அல்லது ஒரே வார்த்தையோட முடியணும். அதான் இயைபு. கடைசி ஒரு வரியோட கடைசி வார்த்தை. இப்போ 4 வரி கொடுத்துருக்காங்க, அல்ல 2 வரி கொடுத்துருக்காங்க. அந்த 2 வரியில கடைசி வார்த்தை ஒரே வார்த்தையில முடியணும், அல்லது ஒரே எழுத்தோட முடியணும், ஒரே ஓசையோட முடியணும், ஒரே சந்தத்தோட முடியணும். சந்தம்னா ஓசை. இதுல பாருங்க, தமிழே தமிழே, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. தமிழே தமிழ்ன்றது இயைபு வந்திருக்கு, எதுகை வந்திருக்கு, மோனை வந்திருக்கு. அடுத்து இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்பு பாருங்க, கண்டிப்பா கடைசியில நேற்றே சொன்னோம், தீதிலா, இல்லா, ஓரா, நானா, இதெல்லாம் வந்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கடைசி எழுத்து கெட்டு எதிர்மறை பெயரச்சம். இல்லா அது எதிர்மறையா சொல்லுது. இல்லானாவே எதிர்மறை. இல்லாத, செய்யா, தீதிலா, நானா, ஓரா, காணா கொடுத்து, அழியா, அழியா, ஒளியா, சிந்தா, இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ தமிழ்ல வந்து இதுல வந்து இந்த கலை சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. கலை சொற்கள் அப்படின்றது மொழிபெயர்க்கணுங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுல இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழ்ல என்னன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழ்ல என்னன்னு கேட்கறதுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்லேஷன் 2 கேள்வியாவது இருக்கும். அல்ல லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக்ஸ்க்கு வந்து மொழியியல், மொழியியலை பத்தி படிக்கிற லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல். அதே மாதிரி ஃபைலாலஜிஸ்ட், பிலாலஜிஸ்ட். ஃபைலாலஜிஸ்ட்ல பிலாலஜிஸ்ட்னா தத்துவவியலாளர். பிலாசபினா தத்துவம், பிலாசபினா தத்துவம். அதே மாதிரி பிலாலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர். அதே மாதிரி போனாலஜிஸ்ட், போனாலஜினா ஒளி சின்ன வல்லுனர், ஒளி ஒளி வல்லுனர், ஒளி சின்ன வல்லுனர். லிட்ரேச்சர் இலக்கியம், லிட்ரேச்சர்னா இலக்கியம். பாலிகிளாட், பாலிகிளாட் அப்படின்னா பன்மொழியாளர். பாலிகிளாட்னா பன்மொழி பேசுறவங்கள பாலிகிளாட். அடுத்து போனோட்டிக்ஸ், போனட்டிக்ஸ் அப்படின்னா போனட்டிக்ஸ், போனட்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல், சவுண்டை பத்தி படிக்கிறது, நம்ம பேசக்கூடிய சவுண்டை பத்தி படிக்கிறது. அதே மாதிரி இந்த பாடத்துல இருக்கிறது பூரா உள்ள இருந்து நம்ம படிக்கணும், படித்து தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமானது மட்டும் வந்து நம்ம இப்போதைக்கு சொல்லிட்டு போவோம். ஏன்னா உள்ள வந்து இந்த பாடத்துக்குள்ளேயே வந்து நிறைய வந்து ஒளியியல், ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னா ஒளி சவுண்டை பத்தி படிக்கிறது.
ஃபோனடிக்ஸ் அப்படின்னா சவுண்டை பத்தி படிக்கிறது. அடுத்து இங்கதான் அது ஒரு இது. அடுத்து கலை சொல்லுங்க கொடுத்துருக்காரு. உருபன், உருபனுக்கு இங்கிலீஷ்ல மார்பேம், மார்பேம். ஒளியன், போனேமே, போனேம். மார்பேம், போனேம். ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர். பேரகராதி, லெக்சிகான். பேரகராதி அப்படின்றது நம்ம லெக்சிகான் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த லெக்சிகான்றது வந்து தமிழ் மீனிங் கண்டிப்பாக கேட்கலாம். டிக்ஷனரின்னு சொல்லுவான். டிக்ஷனரினா நமக்கு வந்து அகராதின்னு தெரியும். டிக்ஷனரினா இங்கிலீஷ் டு தமிழ், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ்னா டிக்ஷனரி. அதே மாதிரி லெக்சிகான் அப்படின்னா அகராதி, அதுவும் பேரகராதி. லெக்சிகான் கண்டிப்பாக தேவையான ஒரு இந்த விஷயம்லாம் லெக்சிகான் பேர. அடுத்து ஒரு 4 நூல்கள். இந்த 4 நூல்கள் யார் யார் எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் மனப்படவனையா நேற்றே படித்தா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யாரு அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் பாருங்க, மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு, தமிழ்நடை கையேடு. அடுத்து அது மாணவர்களுக்கான தமிழ், மாணவர்களுக்கான தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்னு என் சொக்கன். இப்போ முதல் இயல் முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது இயல் வந்து நம்ம உரைநடை படிக்க போறோம். ரெண்டாவது இயல் உரைநடையில வந்து நீரின்றி அமையாத உலகு, நீரோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த பாடம் இருக்கு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற ஒரு பாடம். ரெண்டாவது இயல்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், ஒவ்வொரு இயல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது உரைநடை, ரெண்டாவது ஒரு செயலு, மூணாவது ஒரு செயலு, நாலாவது ஒரு துணைப்பாடம், அஞ்சாவது இலக்கணம். அதில் வந்து இங்கே வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒரு உரைநடையில வந்து நமக்கு தண்ணீரோட முக்கியத்துவத்தை பற்றி இப்போ படிக்க போகிறோம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த, இயற்கை என்பது இன்னைக்கு இயற்கை மலை, செடி, கொடி, மரம், இயற்கை, நீர், இதெல்லாம் வந்து இங்க என்ன பாருங்க. இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில் அடங்காதவை. இயற்கையின் கொடைகள் வந்து கணக்கில் அடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறைகளுக்கு அளிப்பது நமது பொறுப்பு. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய. நீர் இன்னைக்கு இந்த இயற்கையை வந்து நம்ம பயன்படுத்தி பாதுகாத்தோம் அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கொடுக்கணுமா, அது போல நம்மளோட பொறுப்பு. அதனால் நீர் மேலாண்மையின் தேவையை நம்ம வந்து உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 4 பேர் வந்து அதாவது நமக்கு வந்து இந்த பாடத்தை வந்து ஒரு கருத்தரங்கமா மாணவர்கள் வந்து ஒவ்வொரு தலைப்புல பேசுறது, அப்புறம் தலைமை, முன்னிலை அப்படின்றது ஒரு கருத்தரங்கம். ஒரு நீர் வந்து எவ்வளவு முக்கியன்றது வந்து ஒரு கருத்தரங்கமா வந்து ஒவ்வொருத்தவங்க பேசுறது வந்து இவங்க பாடத்துல கொடுத்துருக்காங்க. அதுலதான் வந்து இந்த தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்து கொள்வோம் அப்படின்னா அகழி, ஆழி கிணறு, உரை கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்கள். இன்னைக்கு நீர்நிலைகள் வந்து எப்படியெல்லாம் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அகழி, ஆழி கிணறு, உரை கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன. இப்பதான் வந்து நம்ம வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளை வணங்கி, அதாவது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லி இயற்கையை வாழ்த்தி பாடினது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். கேட்பாங்க, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்திய புலவர் யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற வந்து சொன்னது வந்து திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்று சொன்ன வந்து திருவள்ளுவர். அதே மாதிரி வந்து அடுத்து ஒன்று சொல்றாங்க, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெறுகிறது. மழை வந்து உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில், நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும்
என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார். அந்த மரம் உயிரும் அதாவது நிலமும் மரமும் உயிர்கள், நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்து நீர் மேலாண்மை பற்றி சொல்றாங்க. அப்படியே இந்த ஏரிகள், குளங்கள், கம்மாய், உரை கிணறு, ஊருணி. இப்ப கல்லணை பற்றி சொல்றாங்க. கல்லணை தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே ஆரம்ப காலத்துல உலகத்திலே முதல் அணைக்கட்டு கல்லணை. கரிகால் சோழன் தமிழக வரலாற்றில் உலகத்திலே முதல் அணை. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கல்லணை நீளம் 1080 அடியாகவும் அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடி. பாருங்க, அதோட நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடியாகும். அந்த காலத்திலே இப்படி கட்டியிருக்காங்க. அடுத்து திட்பமும் நுட்பமும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். பாருங்க, காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு விதமான ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. பாருங்க, காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறையில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக இதுவே கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த பாடத்துல நம்ம அந்த நீரோட முக்கியத்துவம், இப்ப நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். நீருக்கே முதலிடம் தருகிறார். அதே மாதிரி நீரே நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடல், நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடல் ஒன்று சொல்லுது. அதே மாதிரி இங்க அப்படியே இந்த பாடத்தோட நமக்கு குளித்தல் என்ற சொல் உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல். இது நம்ம நீரோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க. சிற்றிலக்கியமாக பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டா? பாருங்க, சிற்றிலக்கியத்துல பிள்ளை தமிழ்ல இந்த நீராடல் பருவம் எல்லாம் கேட்கலாம். சிற்றிலக்கியத்துல எந்த சிற்றிலக்கியத்துல நீராடல் பருவம் வருதுன்னா பிள்ளை தமிழ்ல வருது. திருமணம் முடிந்த பொண்ணு அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம். கடலாடுதல், திருமணம் முடிஞ்ச கடலாடுதல்னு அந்த காலத்துல இருந்திருக்கின்றாங்க. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பது நடைமுறை உள்ளது. பாருங்க, இறப்பு சடங்கு உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எல்லாம் தண்ணியோட நீரோட முக்கியத்துவம் அப்படின்னு. சனி நீராடு, அவ்வை சனிக்கிழமை நீராடு அப்படின்றாங்க. அதே மாதிரி நீராகாரம், இந்த மாதிரி இந்த பாடத்துல நீரோட முக்கியத்துவம். இங்க என்ன யார் இவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. யார் இவர் அப்படின்னா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். சர் ஆர்தர் காட்டன், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால், பாருங்க 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அந்த பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையை உலகுக்கு எடுத்துக் கூறினார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். கல்லணைக்கு ஒரு பேர் கிராண்ட் அணைக்கட்.
கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். பாருங்க, தௌலீஸ்வரம் என்ற அணையை கட்டினார் கோதாவரியில. அப்புறம் இந்த பாடல என்ன சொல்றாங்கன்னா, திப்பமும் நுட்பமும் அப்படின்றதுல சோழர் கால குமிழித்தூம்பு, சோழர் காலத்துல ஒரு குமிழித்தூம்பு அப்படின்றது. இந்த குமிழித்தூம்புனா என்ன? மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைத்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். பாருங்க, மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். அந்த குமிழித்தூம்பை தூக்கமே அடியில் 2 துளைகள். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். அந்த 2 துளை, அதுல இருந்து மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர் வார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குமிழித்தூம்பு அப்படின்றது 2 துளைகள் இருக்குமா, அதுல ஒரு துளையில நீர் ஓடுமா, நீர் வெளியேறுமா. கீழே உள்ள சேரோடி துளை இருந்து மேல நீரோடி துளை, கீழே சேரோடி துளை. சேரோடி துளை சேற்றுடன் வெளியேறும். நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். கொடுத்துருக்காங்க அந்த படத்தை. அப்படியே பார்த்தீங்கன்னா குமிழித்தூம்பு அப்படின்றது நல்லா நம்ம பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு. ஸோ அப்புறம் இந்த நீரோட முக்கியத்துவத்தை இந்த பாடத்தில் சொல்றாங்க. நீரோட முக்கியத்துவம். இப்ப தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கம், தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும். இப்ப அகலினா என்ன அப்படின்றாங்க. அகலி கோட்டையின் புறத்தே, கோட்டையில அமைக்கப்பட்ட நீர் இருந்தா கோட்டைக்குள்ள இருக்கிற அகலி. அருவினா மலைமுகட்டு, மலையிலிருந்து குதிப்பது. ஆழிக்கிணறுனா கடல் அருகே தோண்டுவது ஆழிக்கிணறு. ஆறுனா இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும். இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரைக்கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊரினா மக்கள் பருகுநீர். ஊருனா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை, மக்கள் பருகுறதுக்காக. ஊற்றுனா அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். சுட்டு கிணறுனா சரள நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. சுட்டு கிணறு, கட்டுக்கிணறு. ஆமாம், கட்டுக்கிணறு. கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி, கட்டுக்கிணறுனா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு. கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். கண்மாய்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய். குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. அடிநிலத்து நீர் நிலமட்டத்தை கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டு வந்து குளிக்கும் நீர்நிலை. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். பூட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள். அடுத்து பென்னி குக்கை பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. பென்னி குக் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாய் கடலில் கலப்பதை அறிந்த இவர்
அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். பாருங்க, கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பெண்ணி குயிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பெண்ணி குயிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. ஸோ இன்னைக்கு 2வது இயல்ல ஒரு உரைநடை மட்டும் முடிச்சிருக்கோம். அது நீரின்றி அமையாத உலகு, ஒரு இலக்கணம், ஒரு பாடம், இவ்வளவுதான் நடத்த முடிஞ்சு. மீதி நாளைக்கு நடத்துவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்புகிறேன். நன்றி, வணக்கம்.